சார், நீங்கள் பக்த ராமதாஸ் அவருடைய சரித்திரம் படித்தால் தெரியும். சிறைச்சாலைக்கு கொண்டு போகின்றார்கள். 3 பக்கம் சுவர், 4 பக்கம், யாரிடத்திலும் வெளியில் போக முடியாது. ஒரு பக்கம் கதவு, தன்னம் தனிமை. யாராக இருந்தாலும் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பான். ஆனால் பக்த ராமதாஸ் சொல்கின்றார், கடவுளே, என்னுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை, என்னுடைய வேண்டுதல் வீண் போகவில்லை. யாருடைய இடையூறும் இல்லாமல் உன்னுடைய திருநாமத்தை, உன்னை சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தன்னந்தனியாக தந்தாயே, உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார். தனக்கு வந்த சோதனையை கூட இறைவனை வழிபடுவதற்கான பெரும்பேராக எடுத்த பக்த ராமதாஸ் தான் தன்னை இழந்து தன்னை கரைத்து உச்சத்தை தொட்டவர். பக்த துகாராமினுடைய வாழ்க்கையை படித்தவர்களுக்கு தெரியும். அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நாளெல்லாம் துன்பம். ஆனால் ஒருபோதும் அந்த துன்பப் பெருக்கை ஒரு கடுகளவும் வெளிக்காட்டவில்லை. எப்பொழுதும் இறைவனை துதித்து இறைவன் நாமத்தை பாடி தன் வாழ்க்கையில் நடந்த இன்பங்களை மட்டுமே அசை போட்டு இறைவன் திருவடியை தஞ்சம் புகுந்தவர்தான் பக்த துகாராம்.